Hi guys, welcome back to another video. இந்தியால லாஸ்ட் 36 ஹவர்ல எல்லாருமாலையும் சர்ச் பண்ணப்பட்ட ஒரே ஒரு பாட்டு பேர் என்னன்னா இந்த துரந்தர் படத்தோட இந்த அரபிக் பீட் வந்த சாங் தான். சாங்கோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா FA9LA ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த பாட்டு யார் பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா இந்த பஹ்ரைனி ரேப்பர் இந்த ஃபிளிப்ராச்சிங்கிற அவர் தான் இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. இப்போ இந்த ட்ரெண்டிங்ல இருக்க இந்த பாட்டு எதனால ட்ரெண்டிங் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரெண்டே காரணம் தான். இந்த அரபிக் பீட் ஒரு சைடில் இருந்தால் கூட இந்த மெஜாரிட்டி அந்த பாட்டை எலிவேட் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த அக்ஷய் கண்ணா இந்த ஒன் மேன் ஷோ தான் இந்த பாட்டை ரொம்பவே எலிவேட் பண்ணுதுன்னு சொல்லலாம். இந்த நடிப்பறக்கன்லாம் சொல்லுவாங்கல்ல, நடிப்பறக்கன்னா நீங்கள் உடனே வாட்டர்மேன் ஸ்டாருக்கு போயிடாதீங்க. ஸோ இந்த அந்த ஆளெல்லாம் சொல்கிறது. ஸோ நம்ம அக்ஷய் கண்ணாங்கிற நடிப்பறக்கனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த கம்ப்ளீட் பேக்கேஜாக அந்த படத்தில் வரான்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ ஆட்டிடியூடு ஸ்வாக் இந்த படத்தில் அவரை இந்த பாட்டு சீனில் அவரை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் போகுது. ஸோ இவர் கூடவே நிறைய மெயின் லீடு இருந்தாலும் நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக இவருக்கு மேலே தான் போகுது. ஸோ ரீசெண்டாக சவுத்தில் நடக்கிறது என்ன, இப்போ நார்மலி சாங்ஸில் நம்ம பூஜா ஹெட்ஜி எல்லாம் வருவாங்க. ஸோ நம்ம டேரக்ட் ஃபோக்கஸ் ஃபுல்லாக நம்ம பூஜா ஹெட்ஜி மேலே தான் இருக்கும். இப்போ ரீசெண்டாக நம்ம தளபதி விஜயோட பாட்டு வி கச்சேரி பாட்டு வந்துச்சு. ஸோ அதிலே பூஜா ஹெட்ஜி இருந்தாலும் நம்ம தளபதியை பார்க்க நம்ம தளபதி பார்த்தோன்னு ஃபோக்கஸ் ஃபுல்லும் தளபதியை தான் போயிருந்துச்சு. இந்த பாட்டிலையும் நமக்கு அப்படி தான் நம்ம ஃபோக்கஸ் ஃபுல் அக்ஷய் கண்ணா மேலே போயிடுச்சு. பாக்கி எல்லாரும் அப்படியே ஓட விட்டுறோம்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு இவர் அப்படியே ரன்வீர் சிங் அப்படியே ஓவர் ஷேடோ பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு இந்த ஒரு சீன் மட்டுமே போதும் ஆடியன்ஸ்குள்ள ஒரு கியூரியாசிட்டி பில்ட் பண்ணதுக்கு. இந்த ஒரு சீன்னாலே இப்போ எனக்கு கூட இந்த படம் பார்க்கணும்னு தோணிச்சிருக்கு. என்னன்னா ஹீரோவை விட வில்லன் பெருசாக என்னாச்சும் பண்ணுவான்னு நினச்சி தான் எனக்கு எப்படி தோணும் இந்த சீனை பார்க்கும்போதும். ஸோ படமே ஒபியஸ்லி அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.